ஒரு நாள் மீனா எப்பொழுதும் போல முருகன் கோவிலுக்கு கிளம்புகிறாள். அப்பொழுது அவளின் அம்மா, மீனா, பார்த்து போயிட்டு வாடி, நீ பெரிய பிள்ளையா வளர்ந்துட்டு வர, அதனால தான் தனியா அனுப்புறேன். யார் எது கொடுத்தாலும் வாங்கி சாப்பிடாத, சரியா? அம்மா, நான் பார்த்துக்கிறேன் அம்மா, விடுங்க, நான் வரேம்மா. இவ்வாறு கூறிவிட்டு அந்த இடத்திலிருந்து மீனாட்சி சென்று விடுகிறாள். அதே நேரத்தில் யமதர்மராஜா அங்கு தோன்றுகிறார். இப்பொழுது இந்த பிள்ளையை தான் நாம் அழைத்துச் செல்ல வேண்டுமா? சரி, நம் கடமையை செய்வோம். யமதர்மர் மீனாவிடம் சென்று, குழந்தையே, என்னுடன் வா. நீ இந்த உலகத்தில் இருக்க இயலாது. நாம் செல்லலாம். என்னை எங்க கூப்பிடுறீங்க? நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. நீ கூப்பிட்ட உடனே நான் எப்படி வரது? உங்களை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. நான் வரலப்பா. குழந்தாய், அடம் பிடிக்காதே. ஒழுங்காக என்னுடன் வந்துவிடு. இல்லை என்றால் இழுத்துச் சென்று விடுவேன். மீனா பயந்து முருகா முருகா என்று கூறிக்கொண்டே கோவிலுக்கு ஓட துவங்கிவிட்டாள். அங்கிருந்து முருகன் சிலையை கட்டிப்பிடித்து கொண்டு, முருகா, என்னை காப்பாத்து, என்னை கூட்டிட்டு போக போறேன்னு சொல்றாங்க. எனக்கு பயமா இருக்கு. என்னை கூட்டிட்டு போயிட்டா என் அம்மா என்னை தேடுவாங்க. என்னை காப்பாத்து. ஆபத்தான நேரத்துல உன் பேரை கூப்பிட்டா நீ வருவேன்னு அம்மா சொன்னாங்க. வா முருகா. அப்பொழுது உள்ளே யமதர்மன் வருகிறார். குழந்தாய், அடம் பிடிக்காதே. நேரம் குறைவாக இருக்கிறது. வா, செல்லலாம். யமதர்மர் முன்னோக்கி வந்து கொண்டிருக்க திடீரென்று முருகப்பெருமானின் வேலானது அவர் முன்பே வந்து நிற்க அங்கு முருகப்பெருமான் தோன்றுகிறார். என்ன தைரியம் இருந்தால் என் கோவிலுக்குள் நீங்கள் வந்திருப்பீர்கள் யமதர்மரே? என் அனுமதியின்றி என் கோவிலுக்கு வந்தது தவறு. என் கோவிலிலேயே என் பக்தையை அழைத்துச் செல்ல வந்தது மிகப்பெரிய தவறு. முருகப்பெருமானே, என்னை தடுக்காதீர்கள். இது என் கடமை. இந்த பொறுப்பையெல்லாம் கொடுத்ததே தங்கள் தந்தைதான். ஈசனின் மகனே, நீங்கள் இப்படி செய்யலாமா? இல்லை, இல்லவே இல்லை. என்னால் முடியாது. என் அனுமதியின்றி என் பக்தையை நீங்கள் அழைத்துச் செல்லவே முடியாது. எம்பெருமான் ஈசனே, இது என்ன விபரீதம்? தங்கள் மகன் என் கடமையை செய்ய தடையாக இருக்கிறாரே. எனக்கு ஒரு வழிகாட்டுங்கள் இறைவா. அப்பொழுது சிவபெருமானும் பார்வதி தேவியும் அங்கு தோன்றுகின்றனர். முருகா, என்ன இது? யமதர்மனின் கடமையை நீ ஏன் செய்ய தடுக்கிறாய்? இது இயற்கையின் நியதி. இல்லை தந்தையே, என்னால் முடியாது. தங்களுக்கு ஒரு நியாயம், தாய் பார்வதி தேவிக்கு ஒரு நியாயம் என்றால் எனக்கும் அதே நியாயம்தானே? என்ன சொல்கிறாய்? எங்களுக்கு என்ன நியாயம்? நீங்கள் மட்டும் தங்கள் பக்தனான மார்க்கண்டேயரை காப்பாற்ற யமதர்மனை எதிர்த்தீர்கள். அம்மாவோ அபிராமி பட்டரின் உயிரை காப்பாற்ற பௌர்ணமியை உருவாக்கினார். உங்களுக்கெல்லாம் ஒரு நியாயம் என்றால் என் பக்தருக்கு ஒரே நியாயம்தானே? என்னை தடுக்காதீர்கள். தடுத்தால் நான் போராடி என் பக்தரை காப்பாற்ற வேண்டியிருக்கும். முருகா, அதெல்லாம் வேறு, இதெல்லாம் வேறு. புரிந்து கொள். இல்லை, முடியவே முடியாது. முடிந்தால் என்னை மீறி யமதர்மனை என் பக்தையை அழைத்துச் செல்ல சொல்லுங்கள். இவ்வாறு கூறிவிட்டு முருகப்பெருமான் நின்று கொண்டிருக்கிறார்.
அதை பார்த்த சிவபெருமான், முருகா, கோபத்தை விடு. உன் பக்தர்களை நீ எப்படி காப்பாற்றுகிறாய் என்பதை தெரிந்து கொள்ளவே இந்த நாடகத்தை நடத்தினோம். நான் தான் யமதர்மனை அனுப்பி வைத்தேன். ஆம் பிரபு, எம்பெருமான் சொல்லியே நான் இங்கு வந்தேன். இருந்தாலும் நான் சொல்லும் நிபந்தனையை நீங்கள் ஏற்றால் மட்டுமே நான் சமாதானமாகுவேன். நிச்சயமாக கேள் முருகா. என்னை வணங்கும் என் பக்தர்களை என் அனுமதியின்றி யமதர்மன் அழைத்துச் செல்லவே கூடாது. என் பெயரை கூறி வாழ்ந்து கொண்டிருக்கும் பக்தர்களை துன்புறுத்தவே கூடாது. அப்படியே ஆகட்டும் முருகா. உன் பக்தர்களை எவ்வளவு சிரத்தியாக நீ காப்பாற்றுகிறாய் என்று நாங்கள் தெரிந்து கொண்டோம். எப்பொழுதும் என் ஆசீர்வாதங்கள் உன்னோடு இருக்கும். இவ்வாறு கூறிவிட்டு அனைவரும் அங்கிருந்து மறைந்து சென்று விட்டனர். முருகப்பெருமான் மட்டும் மீனாவிடம், மீனா, இங்கே வா. உனக்கு பயமே இருக்கக்கூடாது. நான் இருக்கிறேன், சரியா? நீ இருக்கும் வர நான் எதுக்கும் எப்போதும் பயப்படவே மாட்டேன் முருகா. மிக்க நன்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. முருகப்பெருமான் எப்பொழுதும் தன்னை நம்பிய பக்தர்களை கைவிடவே மாட்டார். தந்தனை நம்பினோர் கைவிடப்படார். இது போல அருமையான கதைகளை கேட்க நம்மளோட 2D KD சேனலை சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. தேங்க்யூ.